ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் பெயர் அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். உங்களுக்காக இந்த ஈர்ப்பு விதி பற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 ஆக போகுது. நான் வந்து அசோக் நகர் கஃபேடியிலேருந்து உங்களுக்காக நேரடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விதி பற்றி இன்றைக்கி வந்து மிக மிக முக்கியமான டாபிக், அதாவது ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எப்படி நம்ம வந்து வாய்ப்பை உருவாக்கலாம், எப்படி நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம நேர்கொள்கிறோம், இந்த பிரச்சனை மூலமாக எப்படி சில பேருக்கு சாதகமாக இருக்குது, சில பேருக்கு பாதகமாக இருக்குது, எப்படி அந்த ஈர்ப்பு விதி வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க, ஏன் நிறைய பேருக்கு அந்த ஈர்ப்பு விதி புரியல, அந்த சீக்ரெட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை புக்கு படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி ஆன்மீக உரையாடலுக்கோ இல்லாட்டி தியானத்துக்கோ நிறைய பயிற்சியெல்லாம் போயிருப்பீங்க. ஆனாலும் எல்லாருக்கும் பொதுவான அதே கேள்வி தான் திரும்ப நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த ஈர்ப்பு விதி ஒன்று இருக்கா, இல்லை ஈர்ப்பு விதி வந்து செயல்படுதா, எதுக்காக இந்த மாதிரி வீடியோ வந்து டெய்லி வந்து காஃபி டேலேருந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா, எப்படி உங்களுக்கு மட்டும் அந்த ஈர்ப்பு விதி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையா? அப்போது எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் செயல்படுது. அதாவது என்ன மாதிரி எண்ணங்கள் ஆள் மனதில் ஓடிட்டுருக்கோ அது நம்ம உணர்வாக வெளிப்படுத்துமோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி பிரபஞ்சம் திருப்பி அதோடைய சந்தர்ப்பங்கள், ஆட்கள், பணம் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப கொடுத்துட்டே இருக்குமா. அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார், என்ன, எப்படி இருக்கீங்களா, எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. உங்களுடைய உணவுக்கு மட்டும்தான் அது பிரதிபலிக்குதா. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களா, நம்ம எந்த மாதிரி உணவு டெய்லி நம்மளை அறியாமலே நம்ம வெளியில் விட்டுருக்கோம். போட்டியா, பொறாமையா, கஞ்சத்தனமா, இல்லை ஏற்றத்தாழ்வுகளா, இல்லாட்டி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையா, இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு இல்லாத ஒரு ஃபீலிங் வெளியில் விடுறோம். அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம், என்ன மாதிரி செயல் செஞ்சுருக்கோம், என்ன மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், என்ன எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆளுங்களில் வந்து சாக்கடை மாதிரி வடிகட்டி தேங்கி நிற்கும்போது அதோட பிரதிபலிப்பு தான் அங்கே வாழ்க்கையாக மாறி போதில்ல. நீங்கள் நல்லா உட்காந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஏன் வந்து சில பேருக்கு மட்டும் கையெழுத்து கூட போட தெரியாது, படிக்க கூட தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் கணக்கில் காசு பண்ணிகிட்டு இருப்பாங்க. மாறா பார்த்தீங்கன்னா அவன் பிஹெச்டி படிச்சிருப்பான், வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு கடன் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பான் இல்லையா? அப்போ என்ன அது, இவருக்கு மட்டும் என்ன கடவுள் அறிவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரா, இல்லை அவருக்கு மட்டும் என்ன சோதனைகள் ஜாஸ்தி கொடுத்துருக்காரா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இறைவனோட படைப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தா இந்த சிந்தனை சக்தியை வந்து ஈக்குவலாக கொடுத்துட்ருக்கு இல்லையா? அப்போது அந்த மனமனன்னு பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கலவையான சிந்தனை இல்லையா? அப்போ நம்ம சிந்திக்கும் போது என்ன ஆகுது, சக்தி உருவாகுது இல்லையா? அது எல்லாருக்குமே உருவாகுது. ஆனால் அது சில பேர் மட்டும் கரெக்டாக அது உணர்ந்துட்டு அந்த சக்தியை வந்து செம்மைப்படுத்தி செயல்படுத்தும் போது என்னது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ஈர்ப்பு விதி அது இது சொல்கிறீங்க, அப்போ எப்படி சார் இது புரிஞ்சிக்கலாம்? அப்போது டெய்லி என்ன பண்ணுங்கன்னா தியானம் பண்ணுங்கள். இல்லை, இந்த தியானம் தாங்க டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ ஏன் இந்த தியானம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கோயில் போகிறோம், இல்லாட்டி ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சைலண்டாக உட்காந்து ஒரு கடவுள் வழிபாடு பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் என்ன ஆகுது, அதோட பலன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாதகமாக இருக்குது, சில பேருக்கு வந்து அது புரியல, அதை நான் வந்து வழிபாடு பண்ணுறேன் சார் இல்லையா? அப்போது இந்த குழப்பம் தாங்க வந்து நிறைய பேருக்கு இல்லை. அப்போது என்ன பண்ணுங்கள், ஒரு இப்போது டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு சைலண்ட்டான ஒரு இயற்கை சூழ்நிலை இடத்துல உட்காந்து நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எதுவுமே யோசிக்க வேணாம், எதுவுமே ஜட்ஜ் பண்ண வேணாம், ஆர்கியூ பண்ண வேணாம், டிபேட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். சைலண்ட்டாக உட்காந்து உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நான் யார், என்ன, எனக்குள்ளார என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி எண்ணங்கள் வந்துட்டுருக்கு. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரங்கள்லாம் நம்ம வந்து ஜபிக்கும் போதோ இல்லாட்டி சைலண்ட்டாக உட்காந்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நிறைய எண்ணங்கள் வருதா, பழசு புதுசு, நல்லது கெட்டது. நம்ம சின்ன வயசில் பாட்டி மடியில் உட்காந்துருப்போம், இல்லை ஸ்கூலில் ஏதாவது அடித்தடி ஈடுபட்டுருப்போம், இல்லை பிஸ்னஸில் ஏதாவது நம்ம பிரச்சனைகள் சந்திச்சிருப்போம், இல்லாட்டி ஃபேமிலியில் ஏதாவது உறவு முறிஞ்சு போயிருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணங்கள் நிறைய வந்துட்டுருக்கா. இது எண்ணங்கள் பின்னாடி ஓடாதீங்க. அதை என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணங்களை ஓட விட்டு எண்ணற்ற நிலைக்கு வாங்க. இது ஒரு நாளையோ 2 நாளையோ கண்டிப்பாக நடக்காதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் காத்தால் எந்திரிச்சோன்னே இல்லாட்டி ஈவினிங் இல்லை நைட்டு வந்து தியான பயிற்சி வந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் பண்ணும்போது நிறைய பலன் கிடைக்குங்களா. இது நான் புக்கு பார்த்தோ இல்லை யூடியூப் பார்த்தோ எல்லாம் வந்து இந்த வீடியோலாம் கொடுக்கலங்க. என்னுடைய பர்சனல் லைஃப்லேயே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பின்னடைவுலாம் நடந்தப்போ தான் அது கரெக்டாக அப்ளை பண்ணி பார்த்து அதை ரிசல்ட்டு எனக்குள்ளார முதல்ல வந்த அப்புறம் தான் அங்கே நிறைய பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்க வந்தேன் இல்லையா?
இப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காக இந்த வீடியோ வந்து கொடுக்குறீங்க, எதுக்காக டெய்லி வந்து கெஃபே காஃபி டேயில் இந்த மாரி வீடியோ கொடுக்குறீங்க, இது உங்களோட மார்க்கெட்டிங் பர்பஸாக? அப்சல்யூட்லிங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நிறைய வசதி வாய்ப்புகள், நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மீட்டிங், ஃபாரம்ஸு, கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, இல்லை கவர்மெண்ட் பாலிசிஸு, இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் நுழைவு செலவுகள் ஆகுது. ஆனால் சென்னை தாண்டி போனீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வசதி வாய்ப்போ இல்லாட்டி இந்த விவரமோ இதெல்லாம் அறியாமல் கிடைக்காம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்கக்கிட்ட வந்து திறமை இருக்குது, அறிவாற்றல் இருக்குது. அந்த அறிவாற்றலை செம்மைப்படுத்தி கரெக்டாக அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வழிமுறை தெரியல. அதே சமயத்தில் என்ன, அது எல்லா இடத்துலையும் பிரச்சனை வந்து ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு லெவலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா? அது சின்ன பொட்டி கடையாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. எல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பண பிரச்சனை இல்லையா? அப்போ எப்படி அந்த பணத்தை சமாளிக்கிறாங்க, எப்படி அந்த பணத்தை அவங்களால இருக்க முடியுது, எப்படி அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கிறாங்க இல்லையா? இதுதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா? ரைட். அப்போது நீங்கள் கேட்கலாம், எப்படி அஸ்வின் நீங்கள் எப்படி இந்த ஈர்ப்பு விதிக்கு வந்தீங்க? நான் வந்து ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஒரு ஐஐடிலையோ ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட்லலாம் ஒன்றுமே படிக்கலைங்க. நான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் பார்த்தீங்கன்னா 1996 ஸ்ரீ நேரு வித்யாலயா கோயம்புத்தூரில் தான் வந்து 12th ஃபெயில் ஆகிட்டேன். வேணுன்ட்டு எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் ஒருத்தன் தான் ஸ்டேட்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆன பயங்கர வாளான பையன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டாங்க. திருப்பியும் வந்து 12th எழுதிட்டு திருப்பியும் சென்னைக்கு வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். இந்த காலேஜ் படிக்கும்போது தான் அங்கே என்னாச்சு, ஒரு 18-19 வயசில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து ஒரு சேல்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அது நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஒரு கஸ்டமருக்கு வரும்போது ஒரு பல கை மாறி வரும்போது என்னது, ஒரு 100 ரூபாய் எம்ஆர்பின்னா அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 இல்லை 30 ரூபா தான் இருக்கும். அப்போ அந்த நடுவில் இருக்கிற 60-70 ரூபாய் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இடைத்தரகர்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டு, சிஎன்எஃப், ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படி பல கை மாறி போகிறது போல ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அதில் ரீட்டைன் மார்ஜின் கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி பல பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஜாயின் பண்ணி வாங்கும்போது நமக்கு ஒரு ராயல்ட்டி இன்கம் கிடைக்கும். இது நிறைய பேருக்கு நெட்வொர்க்கிங்கில் நல்லா கை சுட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து புரண்ட நிறைய லேக்ஸ் கணக்கில் இழந்திருப்பீங்க, லேக்ஸ் கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனாலும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி புரியாதனால தான் என்னது திருப்பியும் விளக்குறேன். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்னது, டெய்லி வந்து ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங்கு, காரில் போகிறேன், நிறைய பேரை சந்திக்கிறேன். எனக்கே பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்குது, என்னடா நம்ம உடனே வந்து டாட்டா பதில் அளவுக்கு ஆகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்னதாக ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் இருக்கோம்ல, இன்றைக்கி நம்ம வந்து நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இது வந்து ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதிசயமாக இருந்தது. அப்போ என்னாச்சு, நம்ம சின்ன வயசில் நிறைய லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. 12 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் 7 வருஷம் தொடர்ந்து பண்ணுங்க. எனக்கு டே நைட்டு ஒன்றும் போகிறது தெரியல, நிறைய பேர் டவுன்லைனில் போடுறேன், லேக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறேன், தெனாவட்டு திமுதே வீட்டில் எல்லாம் பெரிய நான் உடனே சீக்கிரமாக ஆகிட்டேன், பெரிய லெவல் வரலாம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு தெனாவட்டு தான். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசில் வந்து 20 வருஷம் கடனில் போய் மாட்டிக்கிட்டேங்க. இது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியலைங்க. எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீட்டில் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ், கல்யாணமும் நின்று போச்சு. என்னடா நம்ம சாதிச்சு வெளியில் வரோம்னு சொல்லிட்டு சவால் விட்டோம் இல்லையா, நம்ம அது பண்ணலாம் இல்லைன்னா கடைசியில் பார்த்தா நடுவு ரோட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷனு, கையேந்தி பவனில் தான் சாப்பிட்ற சுச்சுவேஷனு, அதே மாதிரி புக் ஷாப்பில் தான் படிக்க வேண்டியது. இதையே நான் இன்றைக்கும் குறிப்பாக எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவு, வாட்ஸ்அப்பு, ஜியோ மொபைலு, இந்த காஃபி டே, நிறைய வசதி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தான் இந்த 2006 வந்து இந்த சீக்ரெட், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இந்த ஸ்கை குவெஸ்ட் காமன் சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு சிங்கப்பூர் ட்ரெயினர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அதில் பார்த்தீங்கன்னா பாப் ப்ராட்கர், ஜான் நிக்லைன், ஜான் அஷ்ரஃப், நிசா அலிகுலஸ், பில் ஹாரிஸ் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணுமோ பிரபஞ்சத்துக்கு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்கும், நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உணர்வை கிரியேட் பண்ணுங்கள், அது இதுன்னு ஏதோ சொல்கிறாங்களா. ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் என்ன சொல்ல வராங்க கடைசி வரைக்கும் எனக்கும் புரியல இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அந்த சீக்கிரட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லை புக்கு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் கடைசியில் அந்த பாப் ப்ராட்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் வந்து விஷயத்த சொல்லி முடிப்பார். இந்த படத்தை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அது காட்சி ஒளியில் விஷுவலைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி பிரபஞ்சத்தை நம்புங்கன்னு சொல்லுவார். நானும் என்ன பண்ணுவேன், வெட்டியாக இருக்கும்போது டிஃபன் சாப்பிடும்போது அந்த வீடியோ திரும்ப பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி பீச்சில் போய் தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது அதே சமயத்தில் என்ன பண்ணுவேன், இந்த ஏர்போர்ட்டில் போய்ட்டு இந்த பிளெயின் டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகுதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். எப்படி அந்த சின்ன பசங்களாம் பார்த்துட்ருக்காங்களா. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமேகா இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு இனி ஒரு மலேசியன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணேன்.
இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது தான் நிறைய மலேசியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்க. அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதில் குறிப்பிட்ட என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து என் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். அவர் வந்து அஸ்வின், நீங்கள் ஈர்ப்பு விதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன் வந்து மலேசியாவில் வந்து பயிற்சி கொடுக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை சார், என்னோடய சுச்சுவேஷன்லாம் சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு தன்னம்பிக்கை, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர் என்ன சொன்னாரோ என்ன பண்ணாரோ எனக்கும் தெரில. ஒரு பல மாதங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டை பார்த்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வந்து எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சார். இந்த மாதிரி நீங்கள் மலேசியாவில் வந்து பயிற்சி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. நான் அவர் உடனே தொடர்பு கொண்டு சொன்னேன், சார் என்கிட்ட சுத்தமாக கையில் காசும் கிடையாது, பாஸ்போர்ட்டும் கிடையாது, நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அவர் டோன்ட் வரியில் ஐ வில் கால் யூ பேக்குன்னாரு. சரி, நானும் உட்காந்து கண்டிக்காமல் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அதே சொன்ன மாதிரியே வந்து பல நாட்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிவிட்டு, அஸ்வின் நான் உனக்கு வெஸ்டர்ன் யூனியனில் காசு அனுப்பிச்சிருக்கேன், இது உங்களுடைய பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு எடுத்து முதல்ல வந்து பாஸ்போர்ட்டும் டிக்கெட் எடுத்து மலேசியா வாங்க சொன்னாரா. எனக்கு பிரமிப்பாயிடுச்சு, இவர் யார், என்ன, எதுக்காக நம்ம உதவி பண்ணுறது, இது நிஜமாக இருக்குமான்னு ஒரே டவுட்ஃபுல்லாக இருந்தது. எதுக்கும் சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டு எடுத்து வெஸ்டர்ன் யூனியனில் போகிறேன், கை நிறைய காசுங்க. அன்றைக்கி தான் அந்த ஈர்ப்பு விதி வந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆள் மனதில் வந்து பதிய ஆரம்பிச்சுது. அப்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, தலையும் புரியல, வாலும் புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் வந்து அறிவே இல்லாமல் ஒன்றுமே தெரியாமல் லாக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நொந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லாட்ரி அடிக்கிற சுச்சுவேஷன், கல்யாணம் நின்று போச்சு, எங்கே உருப்பட போதும் சொல்லிட்டு வீட்டில் அதை தண்ணி தெளிச்சுட்டாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு காசு கொடுத்து மலேசியா வர சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கான்ட்ரடிக்டாக இருக்கா. சரி, அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து பாஸ்போர்ட்டும் எடுத்து ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியாவில் வந்து ஜெட் ஏர்வேஸில் போகிறேன். பிள்ளைங்கள தூங்கவே இல்லைங்க. ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி என்ன ஆட்கொள்ளுன்னு சொல்லிட்டு உணர ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பைலட் அறிவிக்கிறாரு, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஸ்டன்ட் ஆக போகிறேன், ஃபாஸ்ட் அண்ட் பெல்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த மலேசியன் ஏர்போர்ட்டில் கீழே இறங்கினோடனே அந்த பூமியை தொட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொன்னேங்க. அதே மாதிரி எனக்கு அந்த என்னோடய ஸ்பான்சர் வந்து நல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னை தங்க வச்சார். அதுக்கப்புறம் அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து அந்த லாபியில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இந்த நம்மளுடைய மலேசியன் ஃப்ரெண்ட் நம்ம சென்னையில் மீட் பண்ண இல்லை, இவர் எப்படி தொடர்புகளும் யோசிக்கும் போது இவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு காஃபி ஷாப்பில் என்னோடய ட்ரைனிங் ப்ரௌச்சரை பார்த்து கரெக்டாக என்னை வந்து ஸ்பான்சர்கிட்ட கேட்டு என்னை ஹோட்டலில் வந்து சந்திக்கிறார். எல்லாமே எனக்கு அதிசயமாக இருக்குது, என்ன நினைக்கிறோம் நடக்குது, ஏதோ பிரபஞ்ச சக்தி செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஆள் மனதில் ரொம்ப பதிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து பல மாதங்கள் தூங்கவே இல்லைங்க. இது ஈர்ப்பு விதி தான் என்ன, எப்படி செயல்படுது, ஏன் எனக்கு பணம் வந்தது, ஏன் எனக்கு பணம் விட்டு போயிடுச்சு, எப்படி அந்த பிரச்சனையை நான் வந்து பார்த்தேன், எப்படி வந்து பணத்தை வரத்துக்கான வழிமுறை வந்து என்னையே அறியாமல் அந்த பிரபஞ்சத்துக்கு நான் தொடர்பு கொண்டேன். அப்போது இந்த ஈர்ப்பு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் செயல்படுதா. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களா, நம்ம வளர்ந்த விதம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்து செயல்படுத்திருக்கோம். அப்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியோ ஒரு ஐஐடிலையோ ஆக்ஸ்ஃபோர்ட்லாம் படிக்கிறாங்க, சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸரு. அப்போது வந்து எங்கள் அப்பா எப்படி வளர்ந்துருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதும் இல்லையா, ஏதோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஏதோ பண்ணியிருக்காது போல இருக்குது, லாஸ் ஆகிடுச்சு, அதனால் பிஸ்னஸ்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இன்னொரு வேலை கிடச்சப்போ தான் அதில் செட்டில் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் 2 பசங்களா, நானும் என் தம்பியும் வந்தாங்களா. அப்போது அந்த காலத்தில் நம்ம பழைய படம்லாம் பாட்டு இல்லை படங்கள்லாம் பார்த்துப்போம், வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்போது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ரேஷன் சாப்பாடு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்குள்ளார என்ன மாதிரி மன அமைப்பு வளர்ந்துருக்கு, நாமெல்லாம் இவ்வளோ தான், கடவுள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு, நாமெல்லாம் வந்து ஏழைக்கேற்ற எல்லோரங்கள், இந்த மாதிரி என்னது தாழ்வு மனப்பான்மை, போட்டி பொறாமை, இந்த குறுகிய எண்ணத்துலேயே வளர்த்து விட்டாங்களா. ஆனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 18-19 வயசில் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி லாக்ஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணால் கூட என்னுடைய ஆள் மனதில் வந்து என்ன மாதிரி இப்போ எண்ணங்கள் ஓடிட்டு இருந்தது, நம்மளால் முடியாது, நம்மளாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளாம் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளால் வந்து செயல்படுத்த முடியும் இல்லையா, ஏழைக்கேற்ற எல்லோ வண்டைகள். அப்போ என்னாச்சு, நெகட்டிவ் வைப்ரேஷன், லிமிட்டிங் வைப்ரேஷன், இதையே மாதிரி கன்ஃபியூஸ்டு வைப்ரேஷன், இதையே நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம், அல்வா கிண்டுற மாதிரி நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது அதே வைப்ரேஷன் வெளியில் விடும்போது இந்த பிரபஞ்சம் வந்து சொல்லுவோம் தத்தாஸ்துங்க இல்லையா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்ன எப்படி இருக்கீங்களா எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. உங்களுடைய உணர்வுக்கு மட்டும்தான் அது பிரதிபலிக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, நம்ம என்ன மாதிரி உணர்வு நம்ம டெய்லி விட்டுட்ருக்கோம். இதை தான் பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ் ஆஃப் ஷோ கண்டிஷனிங். அதாவது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையில் நம்மளை அறியாமலே நம்ம வந்து ஒரு மங்கி கிடப்போம் இல்லையா. இது உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில் யானை இருக்கும், அந்த கோயில் யானையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய யானை வந்து காலில் சங்கிலி போட்டு யானை பார்க்க வந்து குச்சி வச்சு மிதக்குவார். ஏன்னா அதுக்கு சின்ன குட்டியாக இருக்கும்போது அங்கே இங்கே ஓடிட்டுருக்கோம், அப்போ தான் சங்கிலி போட்டு தடுத்துடுவார். அதை முயற்சி பண்ணி என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் தன்னால் முடியாதுன்னு சொல்லி தனக்குள்ளார ஒரு மன அமைப்பு வளர்த்துருப்போம்.
அதே யானையை பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்தப்புறம் கூட என்னது அந்த பேருக்கு வந்து ஒரு முனை வந்து காலியாக தான் இருக்கும், இன்னொரு முனை பார்த்தீங்கன்னா பேருக்கு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அது யானையால் உணர முடியாது தான் காலில் சங்கிலி கட்டியிருக்கு, நம்மளால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு மனத்தடலில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி என்னாகும், நாமளும் அந்த ஒரு மனத்தடலில் மாட்டிகிட்டு இருப்போம். நாமளாம் இவ்வளோ தான், நமக்கு வந்து கடவுள் இவ்வளோ தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணியிருப்போம், இல்லாட்டி நெகட்டிவ் பீப்புள் போயிருப்போம், இல்லாட்டி தோல்வி அடைஞ்ச பீப்புள் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கும் போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து மைண்டில் வந்து என்ன பண்ணுறோம், அதை டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆர்கியூ பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் தாங்க திரும்பி வந்துட்டுருக்குல்ல, அது தாங்க ஆக்சுவல் ப்ராப்ளமாக இருக்குல்ல. ரைட். அப்போ அந்த மனத்தடை, தாழ்த்தக்கூடிய நம்பிக்கை இதெல்லாம் உடைச்சிட்டு பிரபஞ்சத்தோடு இணைக்கிறீங்க. அதுக்கு தியானமும் மந்திரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, இது இன்னொரு உதாரணம் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 10 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ரூபா எடுத்து நான் டெய்லி வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன், போகும்போது ஒரு காஃபி குடிக்கிறேன். அப்போ இப்படியே நான் வருஷக்கணக்காக வந்து காஃபி குடிச்சிட்டு என்னுடைய ஆள் மனதில் எப்படி படிஞ்சதுக்கு, நம்மக்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, இதுதான் லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்கிறாங்களே, இல்லை மந்த்லி சேலரி திங்கிங் இருக்குல்ல. அப்போ என்னாச்சு, இந்த மந்த்லி சேலரி திங்கிங்லேயே நம்ம வளரும் போது என்னது, நம்மளுடைய அறிவாற்றலோ இல்லாட்டி நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பட்ஜெட் லைஃப்லேயே வாழ்ந்து என்னாச்சு, இது ஏன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் வேணும், இல்லை ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கு, இல்லை நம்மளால் முடியாது, இல்லாட்டி ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதணும் சொல்லிட்டு அதுலேயே வந்து ஒரு ஸ்டக் ஆகிட்ருப்போம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5 ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க, ஏன்னா நீட் எக்ஸாம் வந்து எழுத முடியல, மெடிக்கல் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வண்ணத்துலேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார அபார ஆற்றல் இருக்கா, அந்த ஆற்றலை நம்ம செயல்படுத்தினா இளையராஜா மாதிரி இசையை வாசிக்கலாம், இல்லை அப்துல் கலாமா ராக்கெட் வாசிக்கலாம்ல. அப்சல்யூட்லிங்க. அப்போ என்னாச்சு, இந்த மனத்தடையும் தாழ்த்தக்கூடிய நம்பிக்கையும் என்னாச்சு, திரும்ப திரும்ப நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது என்ன பண்ணணும், அந்த மனத்தடையை உடைக்கணும் இல்லையா? ரைட். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு காஃபி குடிச்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கெஃபே காஃபி டேயில் இருக்குது. இந்த காஃபி பார்த்தீங்கன்னா 150 ரூபா. அப்போது நான் வந்து டெய்லி 10 ரூபா எடுத்து அந்த காஃபி குடிக்கிறேன்னா ஆஃபீஸ் போகும்போது, அப்போது என்னுடைய ஆள் மனதில் எப்படி பதிஞ்சிருக்கு, 10 ரூபா தான் நம்மளோட பட்ஜெட், இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 150 ரூபா நான் காஃபி குடிக்கும்போது என்னுடைய ஆள் மனம் என்ன சொல்லுது, ஐயோ நான் 2 வாரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய காஃபியை நீ ஒரே நேரத்துக்கு காஃபி குடிக்கிறியா, இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லை. அப்போ என்ன அது, இந்த மந்த்லி சேலரி திங்கிங்கு, இல்லை லோ திங்கிங்கு, இல்லாட்டி பட்ஜெட் லைஃப், இதுலேயே நம்ம வாழ்ந்து என்னாச்சு, டெய்லி டிஸ்கஸ் பண்ணுறோம், ஆர்கியூ பண்ணுறோம், டிபேட் பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுறோம், உருப்படாத பேச்சு, வெட்டி பேச்சு. அதே சமயத்தில் மீடியா இல்லை, எல்லா மீடியாவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போட்டி, பொறாமை, வன்முறை, அடித்தடி, பிஸ்னஸ் லாஸு, என்பிஏ, சிபில் ரேட்டிங்கு. நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களா, இந்த மாதிரி ஒரு கோவிடான பிரச்சனையில் கூட 20 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேங்க்லேருந்து நிறைய பேருக்கு லோன் வாங்க முடியல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து வாய்ப்பாக எடுக்கிறதுக்கு அந்த சுய தொழில் முனைவருக்கு தெரியல இல்லையா? அப்போது என்ன பண்ணலாம் சார், நீங்கள் எப்படி வந்தீங்க, நிறைய பேர் என்ன கேட்குறீங்களா? அப்போது இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு மெயினாக காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, ஹவு டு ஐ இன்டர்பிரட் தி சிச்சுவேஷன், இல்லை ஹவு டு ஐ இன்டர்பிரட் தி ப்ராப்ளம் இல்லை. அப்போது இதை தாங்க நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைல்ல. அப்போது நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெரிய அறிவாளியோ புத்திசாலிலாம் கிடையாதுங்க. அப்போது என்ன பண்ணேன், நான் முதல்ல என்னோடய வாழ்க்கைக்கு பொதுப்படுத்தேங்க. நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்ன பண்ணலான்னா, நிறைய பேர் நம்ம நிறைய எக்ஸஸ் கொடுக்குறோம். கவர்மெண்ட் சரியில்லை, பாலிசி சரியில்லை, கடவுளை வந்து நமக்கு கொடுத்து வைக்கல, வாஸ்து சரியில்லை, எதுவுமே நமக்கு வந்து நினச்ச மாதிரி அமைஞ்சு வராதுங்க. நீங்கள் போய் நல்ல வெற்றியாளர்கள்லாம் போய் பாருங்களா, அவங்க வந்து தடை கற்களை படிக்கற்கெல்லாம் மாற்றினாங்க இல்லையா? அப்போது தே சி எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது என்ன பண்ணுறோம், நம்ம வாய்ப்பை வந்து ப்ராப்ளமாகவே பார்த்து பழகிட்டோம். இது எங்கே மிஸ்டேக் ஆகுது பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னா நம்மளுடைய வளர்ப்பு முறை இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கேலே சிஸ்டத்தில் வந்து மக்கப் பேஸ்டாக சொல்லி கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கணும், 35 எடுத்தால் பாஸு, 90 எடுத்தால் மெரிட்டு. அதுக்கப்புறம் என்னங்க அப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த மென்டல் பிளாக்கில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம். 10ஆவதுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் படித்து வேலைக்கு போனோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி போனோம். இந்த ஒரு சின்ன குறுகியோட்டத்துலேயே நம்ம யோசிச்சிருக்கோமே தவிர இன்னோவேட்டிவாக நம்ம என்ன பார்க்குறோம், எப்படி வந்து சாதனைகள் பண்ணுறாங்க, எப்படி பிரேக் த்ரூ பண்ணுறாங்க, எப்படி நம்ம புதுசாக என்ன கண்டுபிடிக்கலாம், இல்லை புதுசாக என்ன வழிமுறைகள் இருக்குது, இல்லை எனக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆற்றல் இருக்குது, இதுதாங்க ட்ராபேக்காக இருக்குல்ல. ரைட். அப்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம பொதுப்படுத்திக்கணுமா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மதிப்பு கூட்ட முடியும், இது தாங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இல்லை. அப்போ என்னாச்சு, ஏட்டு சொதக்கா எடுபடிக்கு வேலைக்கு ஆகாது இல்லை. நம்ம வந்து புக்கு படிக்கிறோம், அப்போ என்ன ஆகுது, அதில் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்குல்ல. அப்போ வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தா சொன்னார், நாலேஜ் இஸ் பவர்னு சொன்னார். அன்றைக்கி இருக்கிற வசதி வாய்ப்புக்கோ, விஞ்ஞான வளர்ச்சிக்கோ, இல்லை அறிவாற்றலுக்கோ, தகவல் தொழில்நுட்பத்துக்கோ நிறைய பேருக்கு அந்த வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாதனால ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதிசயமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூகுள்
ஏரான்னு சொல்லுவாங்க. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, கூகுள் இருக்குது. ஒரு பட்டனை தட்டினா எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஓப்பனாக கிடைக்குதா? அப்போ நாலேஜ் இஸ் ஒன்லி பொட்டென்ஷியல் பவருங்க. ஆக்ஷன் இஸ் பவர். இந்த ஆக்ஷன் தான் மிஸ் ஆகுதுல்ல. அப்போ என்ன, அது எந்த இடத்துல எனக்கு மதிப்பு கூட்ட முடியும்? அப்போ உங்களுக்கு என்ன இயற்கையாக டேலண்ட் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, என்ன ஸ்கில் இருக்குது, உங்களுக்கு என்ன புதுசாக சொல்யூஷன் கொண்டு வர முடியும், இல்லாட்டி ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா? இது தாங்க நிறைய பேருக்கு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கார்ல. அப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது படிச்சிருக்கலாம், இல்லை சில ஸ்கில் செட்டை வளர்த்துருக்கலாம். இது தாங்க டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஏன் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து நம்ம உடலை காப்பாற்றும், உயிரை காப்பாற்றும். ஏதாவது நோய் வாய்ப்பட்டதுனா அது மருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்போது சில ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த மதிப்பு கூட்டுறதுக்கு, மற்ற ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலேஜ் பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷன் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிச்ச ப்ரொஃபஷனில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனத்தடை நமக்குள்ளாக வளர்த்துருக்கோம்ல. டிக்னிட்டி ப்ராப்ளமு, ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமு, நான் இந்த வேலை செய்யணுமா, நான் படிச்சிருக்கிற மாதிரி நான் தகுந்த வேலை கிடைக்கல இல்லையா? அப்போ என்னாச்சு, இந்த மதிப்பு கூட்டுறதாங்க 90% எல்லா இடத்துலையும் ட்ராபேக்காக இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம், எப்படி படிச்சிருக்கோம், நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா போட்டி, பொறாமை, கஞ்சத்தனம் இது எனக்கு நாங்கள் பொருந்தோம் இல்லையா? அப்போ என்னாச்சு, ஃபைண்ட் வேல்யூ, ஆட் வேல்யூ அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இல்லையா? இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தாங்க பணம் இல்லையா? அப்போ எனக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்துச்சு இல்லையா? ரைட். அப்போது என்னாச்சு, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரும்போது என்ன ஆகுது, நான் இதுலேயே ஓட்டுறேன். ஆனால் என்னது, எனக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழலாம்ல. அப்போ அதுக்கு என்ன பண்ணோம், நான் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பை தேடணும்ல. இது தாங்க நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதுதான் ராபர்ட் கியோசாகி அந்த புக்கில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ரிச் டேட் புவர் டேட்னு சொல்லிட்டு. அதாவது ரிச் மேக் மணி டு ஒர்க். பணக்காரர்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்த வேலையை வாங்குவாங்க. புவர் ஒர்க் ஃபார்ம்னு ஏழைகள் வந்து பணத்துக்காக வேலை செய்வாங்க இல்லையா? அப்போது இந்த செல்வந்தர்கள் எப்படி வந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியுது? அவங்க ஒரு சிஸ்டமோ, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் மாடலோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டத்துக்குள்ளார என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பணத்தை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. அதே மாதிரி என்னென்னா அவங்களோட சுய வளர்ச்சிக்கு அவங்க முதலீட்டு பண்ணுவாங்க. இது தாங்க 99% நிறைய பேர் பண்ணுறது இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஏன் கேட்குறீங்க, ஏன் இந்த வீடியோ திரும்ப திரும்ப கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இங்கே எவ்வளோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை, நெட்வொர்க்கிங் இல்லை. அதே சமயத்தில் அந்த பிரச்சனையை வந்து பிரச்சனையாகவே பார்க்குறாங்களே தவிர அந்த அதுக்குள்ளே எத்தனை வாய்ப்புகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நம்மளால் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் இல்லையா? அப்போது இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணேன், எனக்கு பொழப்புக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் பண்ணேன். அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் IELTSன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் போகிறவங்களுக்குலாம் ட்ரைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில் காலேஜுக்கெலாம் பண்ணேன். இந்த மாதிரி படிப்படியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கார்ப்பரேட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு வந்தது. அங்கே தாங்க என்னோடய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு பார்த்தீங்களா? இப்போது நிறைய ஸ்கில்ஸு, நாலேஜஸ் இதெல்லாம் வளரும்போது என்னாச்சு, பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியலைல்ல. அப்போ நிறைய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில குறிப்பிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவங்களால வந்து தாக்கு பிடிச்சி கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போது இந்த விஷயத்தை நம்ம வந்து பாமர மக்களுக்கு தமிழில் எளிமையாக ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் சொல்லிக் கொடுக்கலாமா? நம்ம முனியம்மாக்கும் கோவிந்தசாமிக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் ஒரு தோசை விற்கிறாங்க, பரோட்டா விற்கிறாங்க, இல்லை வந்து மளிகை சாமான் விற்கிறாங்க, அவங்களாலையும் பிழைக்க முடியுதா? இது தாங்க நான் பண்ணேன் இல்லையா? அப்போது அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணேன், நான் நிறைய ட்ரையல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 4G எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லைவாக வந்தது, வாட்ஸ்அப் வீடியோ வந்தது. அப்போ என்னாச்சு, இந்த டெக்னாலஜி நான் எப்படி இனோவேட் பண்ணேன் இல்லையா? இதெல்லாம் நான் இன்டிகிரேட் பண்ணும்போது என்னாச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி கொடுத்துட்டு பல பேர் பார்க்குற மாதிரி என்ன பண்ணேன், ஃபேஸ்புக் லைவாக கொடுத்துட்டு அதை என்னாச்சு நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ஃபார்வர்ட் பண்ணும்போது என்னாச்சு, நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சதா. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்னால் மதிப்பு என்ன கூட்ட முடியும்னு தெரியுது. அதே சமயத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுதுடா. அப்போ என்னாச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பணம் வந்தது இல்லையா? அப்சல்யூட்லிங்க. அப்போ நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் என்ன பண்ணோம், ஒரு 20% 30% நான் வந்து சேவிங்ஸில் போட்டு மீதி இருக்கிற 70% வந்து ரொட்டேஷன் வைக்கலாமா, அதில் ஒரு 50% நான் வந்து செலவு பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற 20% வந்து நான் வந்து பாசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, வேறு பல தொழில் பண்ணுறதுக்கோ இல்லை முதலீட்டு பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டாக்கோ, பாண்டோ, ஷேரோ, இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டோ இந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இல்லை பிட்காயின்னு, இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்ஸ் ரியல் எஸ்டேட் பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி வீடியோ மூலமாக உங்களுடைய நாலேஜோ ஸ்கில்லோ. இன்றைக்கி வீடியோ மார்க்கெட்டிங் தாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காஸ்ட் ஃப்ரீயாக வந்து நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் இல்லை, NPA சிபில் ரேட்டிங் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு அந்த வீடியோலாம் கொடுத்துட்டு லேக்ஸ் கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணாங்களா. நானும் ஒருத்தன் தாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லை, உங்களால் நல்லா பாட வரும், இல்லை மியூசிக் கற்றுக்க வரும், இல்லை உங்களுக்கு நல்லா மேக்ஸ் வரும், இல்லை இங்கிலீஷ் வரும், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்கும் இல்லையா?
அந்த நாலேஜை நம்ம கரெக்டாக பேக்கேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக் லைவாக கொடுக்கும்போது நிறைய பேருக்கு நீங்கள் உங்களுடைய நாலேஜ் மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுதா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் உயர்தா, அதே சமயத்தில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுதா, நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிவாளியோ புத்திசாலியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் சாதாரண ஒரு பையன் தான். நல்லா உட்காந்து ஊர் சுற்றுவேன், தம் அடிப்பேன், அதெல்லாம் ஒரு அந்த ஏஜில் காலேஜ்லாம் நல்லா இருந்தேன். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணோம், பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு இந்த சுய தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் உள்ளாரே இருந்தது, அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் நான் வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதனால எல்லாம் சொதப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மென்டார் கிடச்ச அப்புறம் தான் இந்த வெப்சைட் போட்டேன், இந்த wintraining.in சொல்லிட்டு வெப்சைட் போட்டு நான் வந்து காலேஜ் ட்ரைனிங் பண்ணுறது, கம்பெனிக்கு ட்ரைனிங் பண்ணுறது, இதெல்லாம் நான் ஃபோட்டோ வீடியோலாம் அப்லோட் பார்க்கும்போது என்னாச்சு, நிறைய பேர் வந்து அந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து நான் ஆப்டிமைஸ் பண்ணேன், லிங்க்டினில் போட்டேன், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஹெச்ஆர்னு சொல்லிட்டு இன்னும் சோஷியல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் போடும்போது என்னாச்சு, நிறைய பேருக்கு நான் இலவசமாக விளம்பரம் கிடச்சிதா. அது மூலமாக தாங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஃபாரின் கம்பெனிக்கெல்லாம் வந்து எனக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிது, கான்ட்ராக்ட்டும் கிடச்சிது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான சான்சஸுங்க. ஒரு 3000 ரூபா ஒரு வெப்சைட்டை போட்டு 3 லட்சம் வந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சதா. மலேசியாலாம் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் மொரிஷியஸும் போயிட்டு ஒரு 5 lakhs அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு 1 வீக்குக்கு. ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டெக்னாலஜி இன்டர்ஃபரன்ஸில். அப்போது எப்படி அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி பார்த்தேன், இல்லை அந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுது, அந்த சொல்யூஷன் வந்து நான் எப்படி வந்து டெக்னாலஜி இன்டிகிரேஷன் பண்ண முடியுது, இது நம்ம கொஞ்சம் உட்காந்த மூளை யோசிக்கணுங்க. அது கொஞ்சம் நம்ம செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் வந்து இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே ஆன்லைனில் போயிட்டுருக்கா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த அப்பேரல் பிஸ்னஸ், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புடவை விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்சேலில் போயிட்டு அந்த புடவையோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ போடுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, க்ரௌட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த இது புடவை விற்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டு அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிரெடிட்டில் வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராஃபிட் வந்து அவங்க வச்சுட்டு அவங்க வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுக்கும்போது அவருக்கு கொரியர் பண்ணிடுறாங்களா. அப்போது இந்த மாதிரி லைவாக வந்து நம்ம புடவை வந்து டெமோலாம் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்னது ஆன்லைன் மார்க்கெட்டிங் மூலமாக நம்ம வந்து பழகியாச்சு இல்லை. இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, இப்போ என்னாச்சு இந்த டெக்னாலஜி சேஞ்சஸ் மூலமாக என்னது, இந்த வீடியோ மார்க்கெட்டிங் இஸ் தி கீ மார்க்கெட்டிங்க. அப்போது இன்றைக்கி சுய தொழில் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்சல்யூட்லிங்க. இதெல்லாங்க நிறைய பேருக்கு புரியல. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடி, ஐஐஎம் அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் தான் இந்த மாதிரிலாம் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால தான் இந்த வீடியோ முக்கியமாக கொடுக்குறாங்க இல்லையா. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார், என்ன, எதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே என்னுடைய வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு பிஸ்னஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து வெளியில் வரதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும், இல்லாட்டி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அப்சல்யூட்லிங்க, ரைட். அப்போது இன்னொரு வகையான பணத்தை நான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பல வகையில் சுய தொழில் முனைவர் ஆகலாமா, அதை தாங்க நிறைய பேர் இன்றைக்கி ஆசைப்பட்றாங்கல்ல. இது ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 42 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து நாங்கள் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பில் கேட்ஸ் தான் வந்து எங்களுக்கு ரோல் மாடல். அதாவது 30 வயசில் பார்த்திங்கன்னா பில்லியனர் ஆகலாம். ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தா எதுக்கு சார் 30 வயசு, நம்ம 21 வயசுலேயே வந்து பில்லியனர் ஆகலாம். ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் மார்க் ஜக்கர்பர்க் வந்து ப்ரூவ் பண்ணி கட்டினாரா. அதை விட்டுருங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா யோயோ ஹோட்டல்னு சொல்லி ரீதேஷ் அகர்வாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சிட்டிலையும் அந்த யோயோ ரூம்ஸ்னு இருக்கும். சின்ன பையன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். அதாவது அவர் டூரிஸ்டெல்லாம் வந்து ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் கூட்டிகிட்டு போகணும், அங்கே லாட்ஜில் தங்க வச்சார். அந்த லாட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருந்தது, அங்கே வரவேற்பாளர் இல்லை, க்ளீனாக நீட்டாக இல்லை, லைட் இல்லை, சைனேஜ் இல்லை. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து அவர் தெரிஞ்சுது. அப்போ அந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணாது, ஒரு எஸ்ஓபி ஒன்று கிரியேட் பண்ணாது. அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போனால் ஒரு வரவேற்பாளர் ரெப்ரசன்டேட்டிவ் அதே மாதிரி க்ளீனாக நீட்டாக நல்லா ஒரு ஃபெசிலிட்டியோட ஒரு காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் இல்லையா, ஒரு 1000 ரூபாயில் வந்து ஒருத்தருக்கு 1 டேயில் வந்து ஜஸ்ட் தங்கிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி போகிறதுக்கு அந்த ஹோட்டலில் கிடைக்குதா. அப்போ இந்த மாதிரி ஓடாத ரூம்ஸ் எல்லாம் உள்ளார வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக பண்ணிவிட்டு அதை வெப்சைட்டை போட்டு அந்த 4G ஆப் மூலமாக என்னது சர்ச் ஆப்டிமைசேஷன் பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரை மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்னொரு பக்கம் நிறைய ரூம்ஸ் டைப் பண்ணலாமா. இதுதான் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டட் பிஸ்னஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்னாச்சு, நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சி இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் டர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் பேங்க்கில் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காது இல்லையா. ரைட். அப்போது இந்த சுயதொழில் முனைவரை பற்றி ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க, இது ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க. நீங்கள் வந்து அம்மா உயிரோடு இல்லை, அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீடுன்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது நியூ என்டர்பிரனர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த நீடோடைய பயிற்சியாளரை நான் தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து அம்மா இனகிரேட் பண்ணுறதுல நான் அந்த பயிற்சியெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க வந்து 2 வருஷத்தில் இறந்துட்டாங்க இல்லையா. அப்போ அந்த நீடு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அப் டு 1 crore வித்தவுட் கொலாட்ரல் இல்லாமல் லோன் கொடுக்கணுன்னா சட்டமே இருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாதனால என்னக்கா நம்ம
நம்ம டேரெக்டாக ப்ரைவேட் பேங்க்குக்கு போகிறோம். அந்த ப்ரைவேட் பேங்க் போகும்போது என்ன கண்டிப்பாக கொலாட்ரல் கேட்பாங்க, நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னை வந்து பார்த்திங்கன்னா இங்கே CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு சொல்லுவாங்க. அதாவது எல்லா நிறுவனங்களோட குழுமம் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்லாம் போடும்போது இங்கே நிறைய வந்து டிஸ்கஷன் நடக்கும், நிறைய ஃபாரம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நாஸ்காமோ, ஃபிக்கி, CII, NIPM, MMA. ஏன்னா இந்த அளவுக்கு வளர்த்துக்கு காரணம் முக்கியமாக பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் நெட்வொர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நெட் ஒர்த்துங்க. அப்போ என்ன, அது பல பேரோட கான்டாக்ட் கிடைக்குது, பல பேரோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியுதா. அப்போ இந்த மாதிரி CII எல்லாம் போடல பார்த்திங்கன்னா அதில் வந்து NGO ஒன்று இருக்குது, BYST, பாரதி யுவசக்தி ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சிட்டி அண்ட் UK சர்டிஃபைட் மென்டராகவும் இருக்கேன். இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு, இல்லை இந்த பிஸ்னஸை வந்து ஏற்கனவே பண்ணிவிட்டு அதை வந்து விரிவாக்கம் பண்ணணும், இல்லை லோன் வாங்கணும், இல்லை பிஸ்னஸில் வந்து பிரச்சனைகள் வந்தது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழிகாடுன்னு சொல்லுவாங்க, மென்டரிங்ஷிப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதை நாங்கள் வந்து இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை ஈக்காடு தாங்களா ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் சுயதொழில் முனைவோர் பயிற்சி நிறுவனமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இலவசமாகவே பயிற்சி கொடுத்து அதுக்கான பேங்க்கோட டைஅப்பும் பண்ணிவிட்டு ஒரு ஐடியாவிலேருந்து கான்செப்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை எப்படி பண்ணுறது இல்லையா, அந்த பிஸ்னஸை வந்து நம்ம எப்படி வந்து இன்னோவேட் பண்ணிவிட்டு ஆக்சலரேட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டோம். அதாவது ஐடியா டு கான்செப்ட் பிஸ்னஸ் மாடல் வந்து ஃபஸ்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன், இன்கியூபேஷன், ஆக்சலரேஷன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த பேங்க்லேருந்து நம்ம எப்படி லோன் வாங்கலாம், அந்த லோன் வாங்கிறதுக்கான என்ன வழிமுறை இருக்குது, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன மாதிரி ஒர்க்கபிள் பிஸ்னஸ் மாடல் இருக்குது, நான் என்ன பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கேன் இல்லையா, என்ன மாதிரி பேங்கபிள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதை நம்ம கொஞ்சம் விஷயம் தெரியணும் இல்லையா. நம்ம கொஞ்சம் உட்காந்து எப்படி நம்ம வந்து கறி வெட்டுற வந்து கத்தியை ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம புத்தியை ஷேர் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த அடிப்படை நாலேஜ் இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் தேக்கம் இல்லை, நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப தான் ஓடி ஃபெசிலிட்டி இல்லை, லோன் வாங்க முடியல. இதெல்லாம் அடிப்படையாக என்ன காரணம் பார்த்திங்கன்னா அறியாமை. அதே சமயத்தில் வந்து நம்ம கந்து வடியில் வாங்கி நம்ம வந்து அப்படியே பழகிட்டோமே தவிர அந்த பேங்க்லேருந்து எப்படி லோன் வாங்கிட்டு லாங் டர்மாக ஒரு ப்ராசஸோ சிஸ்டமோ நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக பண்ணணும்னு தெரியலைங்களா. அதை தாங்க மெயின் ட்ராபேக் அது இல்லையா. அப்போ இன்றைக்கி சுயதொழில் முனைவர் எப்படி ஆகலாம், அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நம்மளால் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், அப்போ என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, என்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, இது மூலமாக நான் வந்து ஒரு டெக்னாலஜி இன்டர்ஃபேஸ் மூலமாக நான் வந்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாமா, இல்லாட்டி ஒரு டெக்னிக் கொடுக்கலாமா, இல்லை ஒரு ப்ராசஸை பில்டப் பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரி நான் வந்து சொல்யூஷன் கொடுக்கும்போது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்குது, அதை நான் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக எடுத்துக்கலாமா. அப்போ என்ன, அது ஒரு அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸை வந்து இது பண்ணலாமா, தேராதா, இல்லை எந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பேசிக் ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஸ்வாட்னு பார்த்தீங்கன்னா S stands for strength. உங்களுக்குள்ளே என்ன பலம் இருக்குது இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு டேலண்ட்டோ ஸ்கில்லோ நாலேஜோ கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வீக்னஸ், என்ன வந்து பலவீனம் இல்லை, இதை முதல்ல நம்ம தெரியும் போது என்ன ஆகும், நம்மக்கிட்ட என்ன சொல்யூஷன் பாசிபிலிட்டிஸ், அப்போ எந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது, அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாமா, அப்சல்யூட்லிங்க. அதே மாதிரி த்ரெட் இல்லை, என்ன மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது, ரைட். அப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் நான் கரெக்டாக பண்ணும்போது எனக்கு என்னது, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஃபீஸிபிலிட்டி தெரியுதா. இது அடிப்படையாக வந்து ஒரு பொட்டி கடையாக இருந்தாலும் ஒரு பெரிய நிறுவனம் இருந்தாலும் இது அடிப்படையாக பண்ணி தான் ஆகணும். இது ஏன் நிறைய பேருக்கு புரியலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்டையர்லி இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. அதாவது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது மோடிக்கு முன் மோடிக்கு பின்னு நம்ம மாற்றிக்கலாம். அதாவது மோடிக்கு முன் நம்ம எப்படி இருந்தால் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், பில் இருக்காது, இன்வாய்ஸ் இருக்காது, அண்டர் கட் பண்ணியிருப்போம், டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா குறுக்குவழியிலையும் பார்த்துட்ருப்போம், கஸ்டமருக்கு அது அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்டையர்லி சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா. டிமானிட்டைசேஷன், GST, பத்தாவதுக்கு பார்த்தா இந்த கோவிட் வந்து என்னாச்சு, எல்லா பிஸ்னஸும் வந்து ஒரு GSTக்குள்ளே கட்டாயம் வரதுக்கான சூழ்நிலை வந்துச்சா. அப்போது அந்த கஸ்டமர் வெரி நாலேஜபிளாக இருக்காங்க, அந்த கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணும், அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன வேணும் நம்ம அந்த பல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோங்கம்மா. அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையை வந்து நான் எப்படி அணுகிறேன், ஹவ் ஐ இன்டர்பிரட் தி ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ராப்ளத்துக்கான நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது என்னது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அப்சல்யூட்லிங்க. அதை தாங்க நான் பண்ணேன். அப்போது நான் இந்த மாதிரி நிறைய கார்பரேட்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது நிறைய இடத்துல நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தது, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பாதியிலே கேன்சல் பண்ண வந்தது. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது, நம்மக்கிட்ட நாலேஜ் டிஃபிஷியன்சி இருக்குது, அந்த நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நான் வந்து எனக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன்னா அப்போ நிறைய கான்ஃபரன்ஸு, மீட்டிங்கு, எக்ஸிபிஷனு இந்த மாதிரியெல்லாம் போகும்போது என்னாச்சு, நிறைய எக்ஸ்போஷர் கிடச்சிது, நிறைய பேரோட ஆட்களுடைய கான்டாக்ட் கிடச்சிது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி இவங்கெல்லாம் வந்து ரகசியமாக சில விஷயங்கள் வந்து பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருந்தாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் அது தாங்க நான் கற்றுட்டேன். இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் வீடியோவில் வந்து ரகசியம் மறைக்கப்பட்டது, குறைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களுடைய ஆள் மனதில் போயிட்டு கரெக்டாக எண்ணங்களை வந்து டியூன் பண்ணும்போது அதோட அதிர்வலை தான் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் விடுறோமா,
அப்போ அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும், அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள், பணம், பேர், புகழ் வந்து அதை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஏன்னா பிரபஞ்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் என்ன எப்படி இருக்கீங்களா எந்த பாகுபாடும் கிடையாதுங்க. உங்களோட உணர்வுக்கு மட்டும்தான் அது பிரதிபலிக்கல. நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன மாதிரி உணர்வு வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து டீ கடையில் உட்காந்து கூட இந்த வீடியோ கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் ஏன் காஃபி டேக்கு வரேன், ஏன் 150 ரூபா கொடுத்து காஃபி குடிக்கணும், அந்த ஃபீல் கிடைக்கணும் இல்லையா? நம்மளால் வந்து அஃபோர்டபுளாக முடியும், நாமளும் நம்ம அளவுக்கு பெரிய லெவலுக்கு போக முடியும் இல்லையா? அப்போ நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கள் நகுக இல்லையா? அப்போ துன்பம் வரும் வேலையிலேயே நம்ம சிரிக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த அர்த்தத்தில் சொல்கிற பார்த்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் இல்லை, அந்த அதிர்வலை, அந்த உணர்வு இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம். அதாவது என்ன மாதிரி எண்ணங்கள் ஆழ்மனதில் ஓடிட்டு இருக்கோ அதை நம்ம உணர்வாக வெளிப்படுத்தும் நம்ம ஈர்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நான் வளர்ந்த விதம், படித்த படிப்பு, நடந்த சம்பவங்கள், அது என்னது போட்டி, பொறாமை, கொஞ்சத்தனம், இதெல்லாம் ஆளுநரை வந்து சாக்கடை மாதிரி வடிகட்டி நிற்கும்போது என்னுடைய பார்வை வந்து எப்படி இருக்கும், நம்ம பார்க்குற கணிப்பு வந்து குறுகியதாக இருக்கும், போட்டி பொறாமையாக இருக்கிறதுனால வாய்ப்பே இருக்கிறது தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்போ நான் வந்து பிரச்சனையை எப்படி இறங்குவேன், எதுவுமே உனக்கு புரியாத நிலையாக இருக்கும். நான் சூழ்நிலையில் போயிட்டுருப்பேன், முடிவு தப்பாக எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லையா? அப்போது இப்போ ஒரு முடிவு முதல்ல எடுக்கும்போது சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு 6 மாதம், 1 வருஷம், பல வருஷங்கள் பழுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குமா? இது தாங்க ட்ராபேக் இல்லையா? அப்போது தியானம் பண்ணுங்கள். நிறைய தியானம் பண்ணிவிட்டு நிறைய மந்திரங்கள்லாம் ஜபிக்கும்போது என்னது, உங்களுடைய விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி பிரபஞ்சத்தோடு ஒட்டுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக நம்மளுடைய உடம்புல பாய என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆகுது. எல்லா சுச்சுவேஷனும் பல கோணங்களில் கழுகு பார்வையில் பார்க்கலாமா? அப்போது எல்லா வாய்ப்பை நான் எப்படி பார்க்குறேன், பிரச்சனையாக பார்க்குறேன்னா இல்லை வாய்ப்பை பார்க்குறேன்னா? அப்போ அந்த வாய்ப்பு